மாவட்ட கழகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தனியம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக மக்களே அனைவருக்கும் வீரவாள் வெற்றிவாள் பரிசாக மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக அளிக்கப்படுகின்றன. அவர்களே, நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் ALS லக்ஷ்மண், துபாய் ஷாகுல் ஹமீத் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சுடலை கண்ணு அவர்களே, மாவட்ட இருக்கக்கூடிய அதிமுக அந்த மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எப்படி வேண்டுமென்றாலும் தலை வணங்கி சிவப்பு கம்பளம் விரித்து தன்னை பதவியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி என்றால் அது ஒரு இம்மி அளவு கூட மிகை கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரோட காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு, அப்புறம் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, இப்ப முதலமைச்சர் ஆனாரு. அங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய காலையும் மோடியுடைய காலையும் சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிறார். இன்று விவசாய சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. அதனால யார் வேணாலும் பதுக்கலாம், என்ன விலைக்கு வேணாலும் விற்கலாம். தன்னை விவசாயி விவசாயி என்று பழனிசாமி சொல்லிக் கொள்கிறார். விவசாயி என்று சொல்லக்கூடிய பச்சை துண்டு பழனிசாமி என்று பெரிய தன்னையே பெருமையாக சொல்லக்கூடியவர் இன்று பச்சை துரோகத்தை தான் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வாழையடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு எல்லா உரிமையும் படைத்த தமிழர்களை கூட காப்பாற்ற முடியாத திராணியற்ற வக்கற்ற தைரியமற்ற ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பழனிசாமியுடைய ஆட்சி. சிறுபான்மை மக்களோடு சகோதரனாய் நண்பனாய் நிற்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள். இந்திய மக்களுக்கு எதிராக இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் தளபதி அவர்களுடைய குரல். நீங்க யார் மேல வேணாலும் கை வைக்கலாம், ஆனா இன்னைக்கு யாராக இருந்தாலும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்றார் திருவள்ளுவர். இன்னைக்கு விவசாயிகள் மேல கை வச்சிருக்கீங்க, அவர்கள் மீது கை வைச்சா யாரும் சாப்பாட்டில் கை வைக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாள் அந்த ஆட்சி பதவி உங்களுடையது என்று தவறான கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கணக்கு தப்பு. இங்க இருக்கக்கூடிய அதிமுக போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கும் தப்பு. அப்புறம் அடிக்கடி இப்ப எடப்பாடிக்கு போறாரு, என்ன பயம்? அங்கேயே நம்மளால ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், திருப்பி பதவிக்கு வர முடியாதுன்னு தெரியும், நல்லா தெளிவா இருக்காரு அதுல. அதனால ஆனா தன்னுடைய தொகுதியவாது காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப அடிக்கடி அங்க போக ஆரம்பிச்சிருக்காரு. தளபதியை பார்த்து அறிக்கை நாயகன் என்கிறீர்கள், நீங்க அடிக்கல் நாயகன். அடிக்கல் நாட்டுறதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் எதுவும் போஸ்டர் நாயகன் சொல்லலாம், அடிக்கல் நாயகன். ஏன்னா அதோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யறதில்லை. அவரே சொல்லிக்கிறாரு, ஒரு ரோடு போடணும்னா இப்போ சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கிற ரோடெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா அதில் வருமானம் இல்லை. 8 வழி சாலைக்கு குறைஞ்சி எதுவும் போட மாட்டாங்க. அப்புறம் தேவையில்லாத இடத்துல பிரிட்ஜு கட்டுவாங்க, ஏன்னா வருமானம். பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலை வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் வீண் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால பொங்கல் பரிசு தருகிறேன் 2500 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2500 ரூபாயெல்லாம் பார்த்து நீங்க 25,000 ரூபாய் கொடுத்தாலும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இப்ப கொடுக்கலாம், தேர்தல் நேரத்தில் கொடுக்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் உங்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்குவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சராக்கிய அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் ஜெயலலிதாவிற்கே துரோகம் செய்தவர் தான்.
அவருடைய மரணத்திலே என்ன உண்மையிலேயே நேர்ந்தது என்று பல பேர் கேள்வி எழுப்பி கமிஷனெல்லாம் நீட்டிச்சுட்டே இருக்காங்களே தவிர கமிஷனுக்கு இவரும் போறதில்லை. கமிஷன் இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கல. அதிமுகவை நிராகரிப்போம் என்று அவர் அறிவிச்சு நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய அந்த நிராகரிப்பை பதிவு செய்யலாம்னு சொன்னோன்னு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஆன்லைன்ல பதிவு செய்திருக்கிறார்கள். 200 தொகுதிகளுக்கு மேல்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி இயக்கங்களும் வந்து வெற்றி பெற போகிறது என்பதை தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அத்தனை தொகுதிகளிலும் மக்கள் உங்களை நிராகரிக்க தயாராகி விட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அத்தனை பேரும் மறுபடியும் தமிழகத்தை இவர்களது கைகளில் இருந்து மீட்டெடுப்போம். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தமிழகத்தை, பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய தமிழகத்தை, நம்முடைய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய தமிழகத்தை, சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை தளபதியோடு நின்று மீட்டெடுப்போம்.